ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐயா சமையல். இப்போ நம்ம 1 kg அரிசியில் 1/2 kg மட்டன் போட்டு பிரியாணி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கடலை எண்ணெய் தான் நான் ஊற்றுறேன், ஒரு 2 ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஸ்பைசஸ் போட போகிறோம். பிரியாணியில் பட்டை, அன்னாச்சிப்பூ, கிராம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டாச்சு. ஒரு 4 வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வர வரையும் நல்லா வதக்கினா தான் பிரியாணி நல்ல மணமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்தளவு வெங்காயம் வதங்கினா போதும். நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருக்கு பார்த்தீங்களா? அப்படின்னா தான் பிரியாணிக்கு நல்ல வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். ரெண்டுமே புதினா கொத்தமல்லி செடி வந்து ஒவ்வொரு கைப்பிடி. இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம். இப்போ கொத்தமல்லியும் புதினாவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 6 பச்சை மிளகாய் இதுக்குள்ளே போட்டுக்கலாம். அதிகமாக சாப்பிட்றதா இருந்தால் இன்னும் 2 பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க. இது ஒரு 10 மினிட் இருக்கட்டும், நல்லா வதங்கட்டும். நம்ம தக்காளி போட்டுக்கலாம். ஒரு 4 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் நல்லா வதங்கட்டும், நல்லா மசிச்சு வரணும். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா தக்காளி வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை வாடை போகிற வரையும் நல்லா வதங்கணும் தக்காளி. ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் வத்தப்பொடி சேர்த்துக்கலாம். நம்ம தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் ஒரு 200 ml எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து தக்காளி வதக்கும் போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருங்க, நான் மறந்துட்டேன். ஸோ இப்போ போடுறேன். நம்ம வீட்டில் அரைச்ச பிரியாணி பொடி ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற மட்டன் பார்த்துக்கலாம். 3/4 பதத்துக்கு வெந்திருக்கணும். இந்த மட்டன் வந்து அப்படியே இதில் போட்டுடலாம். மட்டன் வேக வச்ச தண்ணியோடையே அந்த பிரியாணிக்குள்ளே சேர்த்துக்கலாம். மட்டனுக்கு ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த மட்டன் போட்டதும் எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்ந்து இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர்றது தெரியுது. இப்போ சிம்மில் கொஞ்சம் வச்சுக்கலாம் ஃப்ளேமை. மட்டன் போட்டு ஒரு 10 மினிட் மட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1 kg பாஸ்மதி ரைஸை ஒரு 20 மினிட்ஸ் தண்ணியில் ஊற வச்சு இப்போ எடுத்திருக்கேன். அரிசி போட்டுக்கலாம். நம்ம கிளறிக்கலாம். ஒரே டைரக்ஷனில் கிளறுங்க, இல்லைன்னா அரிசி உடஞ்சிரும்.
kg ரைஸ்க்கு இந்த செம்பில் 1 செம் தண்ணி எடுத்திருக்கேன். இது 800 ml ஊற்றிக்கலாம். இன்னும் ஒரு 200 ml மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் இந்த அரை செம் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கல்லுப்பு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம் ரைஸ்க்காக. நம்ம மட்டனில் இப்போ ஃபஸ்ட்டு உப்பு போட்டு வேக வச்சுருந்துருக்கோம். இது ஒரு கொதி வரட்டும், நம்ம க்ளோஸ் பண்ண வேண்டாம். பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து பாஸ்மதி ரைஸ் கீழே இருக்கணும், 1 இன்ச்சு மட்டும் தண்ணி மேலே வச்சுக்கிட்டா அவ்வளோதான். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ விசில் போடாமல் குக்கர் மூட போகிறோம். ஒரு 10 மினிட் அப்படியே இருக்கலாம். சிம்மில் வச்சுருக்கேன் கொஞ்சம் ஃப்ளேமை. இப்போ நம்ம குக்கர் மூடியாச்சு. விசில் போடாமல் மூடியிருக்கோம். ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். 10 நிமிஷத்துக்கு கழித்து ஓப்பன் பண்ணணும். நல்லா குக் ஆயிடுச்சு. நம்ம நல்லா கிளறி வச்சிடலாம். பார்த்தீங்களா, உதிரியான பிரியாணி, மட்டன் பிரியாணி ரெடி. பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. பார்த்தாலே டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நல்லா வந்துருக்கு. சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்கும் பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.